வந்து காலம் வந்து சொல்லும், காலம் பேசாது என்ன அதிசயம், எல்லாவற்றுக்கும் காலம்தான் பதில் சொல்லும். அனைவருக்கும் வணக்கம். சூப்பர் ஸ்டார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஆதவர்ஜுனா, அதாவது தாவேகாவோட நிர்வாகி ஆதவர்ஜுனா வந்து சமீபத்தில் நடந்த தாவேகா சார்பில் நடந்த ஒரு போராட்டத்தில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட அரசியல் நிலைப்பாடு, அதுக்கப்புறம் வந்து அவர் இப்ப இருக்க அந்த சூழல், இப்ப நடிச்சுக்கிட்டு இருக்க அந்த சூழல்கள் எல்லாம் பத்தி ஒரு தரம் தாழ்ந்த விமர்சனத்தை வந்து வச்சிருந்தாரு. விஜயோட கம்பேர் பண்ணி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. இதுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ரசிகர்கள் வந்து பயங்கரமான ஒரு எதிர்வினையை வந்து ஆற்றிட்டு இருந்தாங்க. தொடர்ந்து அவருக்கு வந்து கண்டனங்களும், அவருக்கு வந்து எதிராக வந்து போஸ்ட் அடிச்சு ஓட்டுறதும், அவருக்கு எதிராக வந்து ஊடகங்கள்ல தங்களோட கருத்துக்களை வெளியிடுறதும், அந்த மாதிரி தொடர்ந்து எதிர்வினை ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து ஆதவர்ஜுனா பேச்சுக்கு வந்து தங்களோட கண்டனங்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிட்டு இருந்தது. இந்த சூழல்ல ரஜினி அவர்கள் வந்து என்ன சொல்றாரு, ரஜினி அவர்கள் வந்து இந்த ஆதவர்ஜுனாவோட பேச்சுக்கு வந்து தன்னோட கண்டனத்தை வந்து என்ன பதிவு பண்ண போறாரு, என்ன எதிர்வினை ஆற்ற போறாரு அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த டைம்ல இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து ஒரு அறிக்கை வந்திருக்கு. அவருக்கே உண்டான ஸ்டைல்ல, அவருக்கே உண்டான அந்த அனுபவத்தோட முதிர்ச்சியில வந்து 2 வார்த்தையில வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பேச போறோம். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அப்படியே பக்கத்துல இருக்க ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமா ரீச் ஆயிடும். ஆதவர்ஜுனா தாவேகாவோட ஒரு நிர்வாகி, அரசியல் தேர்தல் பரப்புரை மேலாண்மை செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் அவருக்கு. ஆனா அந்த போஸ்டிங்க்கும் அவரோட செயல்பாடுகளுக்கும் வந்து சம்பந்தமே இருக்காது. அதாவது விஜயோட அடுத்த 2ஆம் கட்ட, விஜய்க்கு அடுத்து வந்து கட்சியில வந்து ஆதவர்ஜுனா தான் அப்படின்ற அந்த ஒரு நிலையில தான் வந்து அவர் வந்து இயங்கிக்கிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஆனா அவரோட பேச்சுக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நம்ம எது பேசினாலும் அதை வந்து கான்ட்ரவர்சியா மாறி அதை வந்து ட்ரெண்டிங்கா இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருப்பாரு. அதனால வந்து கண்ணா அப்படின்னான்னு பேசுவாரு. ரஜினிகாந்த் அவர்களை பேசுறதா வந்து இதுதான் முதல் முறை அவருக்கு. அவங்க புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, எப்படி பேசணும்னு தெரியல, பொது வழியில எதை பேசணும்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் வந்து இந்த விஷயத்த வந்து ஆதவர்ஜுனா பத்தி நம்ம ஒதுக்கி விட முடியாது. பர்பஸா பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து ஆதவர்ஜுனா. எத்தனையோ தலைவர் இருக்காங்க, ஏன் அவர் மீது விமர்சனம்? நான் ஓப்பனா உங்ககிட்ட பதிவு பண்றேன், மக்கள்கிட்ட பதிவு பண்றேன், முக்கியமா சோசியல் மீடியா வாரியர்ஸ் கிட்ட பதிவு பண்றேன். தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவராக ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியலுக்கு வந்து சிஸ்டத்தை மாற்றணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வர விடாம பார்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில் ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். நீங்க அவரோட பேச்சுக்கெல்லாம் தொடர்ந்து பார்த்தோம்னா மு.க. ஸ்டாலின் அவர்களை, சிஎம் ஸ்டாலின் அவர்களை வந்து கடுமையா விமர்சனம் பண்ணுவாரு. அதே மீட்டிங்ல, அதே ஆர்ப்பாட்டத்துல வந்து, அதே போராட்டத்துல வந்து மேடையில வந்து ஸ்டாலின் வந்து ஒரு முட்டாள் முதலமைச்சர், ஸ்டாலின் வந்து ஒரு முட்டாள் முதலமைச்சர்னு திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லும் போது என்ன, இப்ப நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து நான் சொல்றேன், ஒரு பேச்சுக்கு வந்து இப்ப நம்மளுக்கு வந்து திமுக அரசாங்கத்தை பிடிக்கல, ஸ்டாலின் அவர்கள் வந்து பிடிக்காமலே இருக்கட்டும், ஆனாலும் அந்த முட்டாள் முதலமைச்சர்ன்ற அந்த வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப ஒரு 3-4 முறை பதிவு பண்ணிட்டு இதுக்கு மேல அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னையாது சம்பந்தம் இல்லாம ஏன் இவ்வளவு கடுமையா விமர்சனிக்கணும்? அவங்களோட செயல்பாடுகளை விமர்சனிங்க. நீங்க வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதைக்கு அடிமையாயிருச்சு தமிழகம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க போராட்டத்தை வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எஸ்ஓபியை வந்து எங்க மேல திணிச்சு எங்களோட அரசியல் நகர்வுல அரசியல் சூழலை வந்து எங்களை வந்து முடக்க பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி அதுக்கான போராட்டம் தான் அந்த போராட்டம். அதை வந்து நீங்க கடுமையா அரசாங்கத்தை வந்து விமர்சிங்க, அரசாங்கத்தோட செயல்பாடுகளை விமர்சிங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பத்தி பேசுங்க, போதைப் பொருள் கலாச்சாரம் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி பேசுங்க. அதுக்கு நீங்க வந்து ஏன்னா என்ன சொல்யூஷன் வச்சிருக்கீங்க அப்படின்றத பத்தி தாராளமா பேசுங்க. அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி உங்களோட கட்சிக்கு வந்து ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும். சூப்பர்ப்பா, இவங்க தான் வந்து தைரியமா வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுறாங்க, இவங்களை நம்பி நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதெல்லாம் விட்டுவிட்டு சம்பந்தமே இல்லாம ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஏன் வந்து இழுத்து வச்சு பேசணும், சம்பந்தமே இல்லாம ரஜினியோட வந்து விஜயை வந்து ஏன் கம்பேர் பண்ணி பேசணும் அப்படின்னா, இது வந்து விஜய் வந்து ஒரு பக்கத்து வந்து அதாவது கேட்டு உட்காந்து ரசிக்கிறாரா அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா
உதயநிதி ஸ்டாலினை திட்டுங்க, சிஎம் ஸ்டாலின் சார் அவர்களை திட்டுங்க, எல்லாருமே கண்ணா பின்னாடி திட்டு, வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டு, என்ன வேணாலும் பேசு. ஒரு கட்டத்துக்கு மேல போய் கம்யூனிஸ்ட திட்டுறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாருமே வந்துட்டாங்க எங்க கட்சிக்குன்றாங்க, காங்கிரஸ் கட்சியில எல்லாருமே எங்க கட்சிக்கு வந்துட்டாங்கன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து எல்லாருமே வந்துட்டாங்க, அங்க 20 பேர் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்துல கடைசியா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசினாரு. அது வந்து பயங்கரமான பிரச்சனை ஆச்சு. அடுத்த மறுநாளே வந்து நான் வந்து அப்படி பேசல, நான் வந்து வேற மாதிரி பேசினேன், அதுக்கு வேற மாதிரி பொருள் போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ஒரு மன்னிப்பு வந்து கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம ஒண்ணு பேசிடுறோம், பேசுனதுல வந்து நம்ம வந்து சரியா பேசணுமோ தப்பா பேசணுமோ, என் பேச்சுல நான் வந்து பின்வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறதான் வந்து ஒரு 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 தைரியத்தோட அடையாளம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி அந்த பேச்சுக்கு வந்து அந்த தைரியமா வந்து அந்த ஸ்டாண்ட்ல நிக்க முடியல அப்படின்னா அந்த மாதிரிலாம் பேசாம நாகரிகமான அரசியலை வந்து பேசணும். நாகரிகமான அரசியல்னா என்னன்னே தெரியாத தாவேக்கால இருந்து இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஆனா எல்லாருமே வந்து இப்போ திமுக அரசாங்கத்தை பத்தி கடுமையா விமர்சிக்கிறீங்க. அது ஆளும் கட்சி, ஆளும் அரசாங்கத்தை பத்தி, ஆளும் கட்சியை பத்தி விமர்சனங்கள் கடுமையா தான் இருக்கும். அதை வந்து திமுகவுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதை தாண்டி தனி மனிதனை வந்து நீங்க விமர்சிக்கிறது வந்து ஒரு தரம் தாழ்ந்த அரசியல். இந்த தரம் தாழ்ந்த அரசியலுக்கு வந்து எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக வந்து அமைதியா இருக்காங்க. இல்லை அப்படின்னா திமுக கார மாதிரி உங்களை வந்து வச்சு செய்யறதுக்கு உங்களுக்கு தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியே கிடையாது. அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க இப்போதைக்கு வந்து ஆட்சியில இல்லாம இருந்தாலோ அல்லது வந்து வேற மாதிரி இருந்தாலோ வந்து உங்களெல்லாம் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பாங்களான்றதே தெரியாது. விமர்சனங்கள், அதாவது நீங்க வந்து 8 அடி பாஞ்சீங்க அப்படின்னா அவங்க 80 அடி பாயக்கூடிய பேச்சாளர்கள் அங்க இருக்காங்க. நீங்க வந்து தரம் தாழ்ந்து பேசக்கூடிய பேச்சாளர்கள்ல வந்து முக்கியமான பேச்சாளர்னா அந்த முக்கியமானவங்களே மோசமானவங்க வந்து திமுக பேச்சாளர்கள் இருக்காங்க. அது எல்லாருக்குமே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து திமுக ஏன் வந்து அமைதியா இருக்கு, திமுக தலைமை வந்து ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்னா உங்களை வந்து சீண்டக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாவே இருக்காங்க. ஆனா ஆதவர்ஜினா மட்டும் கிடையாது, தாவேக்கா, விஜய் இந்த கூட்டத்தோட ஒரு 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 ஐடியாலஜிக்கலா என்ன அப்படின்னா திமுக வந்து வம்புக்கு இழுக்கணும், வம்புக்கு இழுத்து அவங்கள வந்து நம்மளை வந்து பேச வைக்கணும், நம்மளை வந்து பேசும்போது திரும்பவும் நமக்கு பேசணும், இந்த மாதிரி வந்து நமக்கு வந்து வேலை கொடுக்கணும். அதாவது வாடா என்னை அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நான் வந்து பேசுவேன், நான் வந்து தப்பா பேசுவேன், மோசமா பேசுவேன், அசிங்கமா பேசுவேன், அநாகரிகமா பேசுவேன். ஆனா நீங்க வந்து என்கிட்ட எதிர்வினை ஆற்றல அப்படின்னா நான் திரும்பவும் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து, அதாவது இந்த 2 வருஷமும் தாவேக்காவோட அரசியல் வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து திட்டுறதுல மட்டும்தான் குறியா இருக்காங்களே தவிர வேற ஒரு ஆணியை கூட அவங்க பிடிங்கி போடல அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து ரஜினிகாந்த் அவர்களை வந்து பேசும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லை. ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து ஒரு அரசியல், அவர் தனியா ஒரு இயக்கம் வச்சு நடத்தல, அரசியல் இயக்கம் வச்சு நடத்தல. அதே இது ரஜினிகாந்தோட செல்வாக்கு வந்து உங்களோட அதிகமா இருக்கு அப்படின்றது விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பொறாமையா கூட இருந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அந்த காக்கா கழுகு அந்த கதையெல்லாம் வந்து நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அதுல இருந்தே வந்து தொடருது, அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து தன்னைத்தானே பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. ஆனா ரஜினி வந்து அப்படி கிடையாது. ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் அரசியல் கட்சி தொடங்கல, என்னோட வயசும் என்னோட உடல்நிலையும் வந்து அதுக்கு ஒத்து வராது, இந்த கூட்டம் கூடுறத வந்து நான் விரும்பல, அதாவது கொரோனா காலகட்டத்தில் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. இந்த சூழல்ல வந்து மக்கள் வந்து அதிகமாக கூடினாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை முன்கூட்டியே உணர்ந்த ஒரு மகான் அவர். நீங்க மகான் தான் சொல்லணும், சூப்பர் ஸ்டார் அதை தாண்டி அவர் வந்து ஒரு மகான். அவருக்கு வந்து எல்லாமே தெரியுது. இதனால எனக்கு வந்து கெட்ட பேர் வந்தாலும் வரும், பரவாயில்ல, அது வந்துட்டு போகுதே, ஆனா என் மனசுல இருக்கிறத நான் வந்து சொல்லிட்டேன், என் மனசுல இருக்க என் மண்டைக்குள்ள இருக்கிறத வந்து விஷயத்த வந்து நான் வெளிப்படையா வந்து சொல்லிட்டேன் அப்படின்றதுல நான் நிம்மதியா இருந்துக்கிறேன் சொல்லிட்டு அவரு நான் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடிவை வந்து அறிவிக்கும் போது தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து ரஜினியை வந்து கிண்டல தான் பேசினாங்க. என்னப்பா இவ்வளவு நாள் வந்து அரசியல் இதோ வரேன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்களா உங்களை எல்லாம் வந்து கழட்டி விட்டாருன்னு சொல்லிட்டு ரஜினி ரசிகர்கள் வந்து பயங்கரமா இது பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த ரசிகர்கள்லாம் அப்படியே கலைஞ்சு வேற எங்கேயாவது கூட்டத்துக்கு போயிட்டாங்கன்னு நினைச்சிங்களா? இல்ல,
இன்னைக்கு வரைக்கும் ரஜினி ரசிகர்களாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க எதிர்பார்க்கறது வந்து இந்த இந்த விமர்சனத்துக்கு வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து டெய்லி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். அதை தாண்டி அந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் அவருக்கான நிறைய படங்கள், திரைப்படங்கள் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து கொடி கட்டி பறந்துகிட்டு இருக்க ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார், ஒரே ஒரு வசூல் மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களை தாண்டி தமிழ் சினிமாவில் வேற யாரையுமே வந்து அந்த இடத்துல கொண்டு போய் வைக்க முடியாது. அந்த நிலைமையில இருக்காரு. அப்போ அவர் ரசிகர்கள் வந்து ரஜினிகாந்தோட அந்த அரசியல் நிலைப்பாடை வந்து எப்படி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத நீங்க இது மூலமா தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து மன வலிமை கிடையாது, ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து மன வலிமை கிடையாது, விஜய் அவர்களுக்கு வந்து மன வலிமை இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு என்ன மன வலிமை இருக்கு, என்ன மன வலிமையில வந்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. திமுக வந்து தடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரஜினிகாந்த் மேல ஒரு விமர்சனம் ஆக்கிறீங்க. அப்போ திமுக வந்து விஜய் வந்து தடுக்கலையா, இல்ல திமுக வந்து விஜயை தடுத்ததா, திமுக கொடுத்த அழுத்தத்தினாலதான், பர்சனல் லைஃப்ல கொடுத்த அழுத்தத்தினாலதான் வந்து திமுக எதிர்த்து அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரான்ற மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் நிறைய பதில் சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா இதை ஏன் விஜய் அவர்கள் வந்து கண்டிக்க மாட்டாரு? தொடர்ந்து வந்து ஆதவ அர்ஜுனா வந்து தொடர்ந்து சர்ச்சைக்குள்ளான பேச்சுக்களா பேசிக்கிட்டு இருக்காரு. அந்த அவரோட பேச்சுக்கள் வந்து அவர் தனி மனிதனை பத்தி மட்டும் பாதிக்கப்படுற விஷயம் கிடையாது. அவரோட வாய்ஸ் ஆஃப் காமன்ற அந்த அமைப்பு மட்டும் பாதிக்கப்படுற விஷயம் கிடையாது. ஆனா தாவேக்கான்ற கட்சி அது முழுக்க பாதிக்கப்படும் ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. அதை தாண்டி விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கெட்ட பேரையும் ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கு. தொடர்ந்து அவரோட பேச்சுகள் வந்து தொடர் கண்டனங்களுக்குரியதா இருக்கு. ஸோ இதை வந்து ஏன் வந்து விஜய் அவர்கள் வந்து கண்டிக்கல அப்படின்னா, விஜய் வந்து கண்டிக்க மாட்டாரு. ஏன் கண்டிக்க மாட்டாரு? விஜயோட கேரக்டரே வந்து இதுல வந்து தெளிவா தெரியுது. என்ன மாதிரினா, தன்னோட மனைவியை வந்து திட்ட விட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் தன்னோட குடும்பத்துல இருக்க மகன் மகளை வந்து அசியசியமா பேசுறாங்க. அதுவும் தங்களோட ரசிகர்களே பேசுறாங்க, தாவேகா தொண்டர்களே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் என்னோட குடும்பத்தையும் என்னோட மனைவியையும், யார் அது தாவேகா பேசியிருந்தாலும் சரி, திமுக பேசியிருந்தாலும் சரி, அதிமுக எவன் பேசியிருந்தாலும் சரி, என் மனைவியையும் என் குடும்பத்தையும் என்னோட மகன் மகளையும் வந்து நீ பேசுறதுக்கு நீங்க யாரு அப்படின்ற அந்த ஒரு நாகரிகமான ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கல. அதை தாண்டி த்ரிஷாவை வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் வந்து சரி நம்மளை வந்து எப்படி வேணாலும் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சிலாம் வந்து பேசட்டும், ஆனா நம்ம கூட ஒரு நடிகையை வந்து கம்பேர் பண்ணி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாகரிகம் கூட இல்லாம, என்னைய வந்து நீங்க எதிருங்க, என்னோட அரசியல் நிலைப்பாட்டை வந்து நீங்க விமர்சனம் பண்ணுங்க, ஏன் சம்மந்தம் இல்லாம ஒரு நடிகையை வந்து அவங்களோட பர்சனல் லைஃப்பை வந்து என்னோட பர்சனல் லைஃபோட முடிச்சு போடுறீங்க, அது வந்து அவங்களோட வாழ்க்கையை பாதிக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எதிர்ப்பையும் அவர் பதிவிடலை. ஸோ இதெல்லாம் பண்ணாதானே தன்னோட அரசியல் கட்சியில இருக்க இரண்டாம் கட்ட தலைவர்களோட பேச்சுக்களை வந்து அவர் தடுக்க முடியும். ஸோ தன்னோட பர்சனல் லைஃப்ல வர விமர்சனங்களை வந்து அவர் ரசிக்கிறாரு, தன்னோட குடும்பத்தை திட்ட விட்டு வேடிக்கை பார்க்குறாரு, த்ரிஷாவையும் அவரையும் கண்ணாபுனான்னு வந்து எல்லாருமே வந்து விமர்சனம் பண்றாங்க, அதையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பேசும்போது ரஜினிகாந்த் அவர்களை பத்தி ஆதவ அர்ஜுனா பேசினதை பத்தி எப்படி வந்து அவர் கண்டிப்பாரு, எப்படி வந்து விமர்சனம் பண்ணுவாரு, எப்படி வந்து அதுக்கு வருத்தம் தெரிவிப்பாரு, எப்படி வந்து ஆதவ அர்ஜுனாவை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசாதப்பான்னு சொல்லுவார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஸோ இது நடக்காது. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. காலம் வந்து அமைதியா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆனா அது வந்து பேச வேண்டிய காலம் வந்து பேசாது, ஆனா பொறுத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுக்கு வந்து ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. ஸோ நீங்க தான்ப்பா தேர்தல் நிற்க போறீங்க, அவருக்கு வந்து ஒரு படம் ஓடலை அப்படின்னா அடுத்த படம் ஓடிடும், அதுல வந்து அவர் போயிட்டே இருப்பாரு. இல்லை அப்படின்னா நாளைக்கே அவர் படம் நடிக்கலைன்னா கூட அவருக்கு வந்து ஒரு பெரிய இழப்பெல்லாம் கிடையாது, ஒரு பெரிய வருத்தம்லாம் கிடையாது. 75 வயசு ஆகி போச்சு, இது வரைக்கும் அவர் நடிச்சு முடிச்சது, அவர் சேர்த்த பணங்கள், அவருடைய பேர், அவருடைய செல்வாக்கு இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் வந்து அழகா வீட்டில் உட்காந்துப்பாரு. ஆனா நீங்க ஒரு பெரிய கனவோட இருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட இருந்து தான் அந்த ஒரு பொது மரியாதையை வந்து அடுத்தவங்க மேல எப்படி வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு நிதானமும் தெளிவும் அந்த பண்பாடும் நாகரிகமும் வந்து விஜய் கிட்டையும் தாவேக்காக்கள் இருக்கவங்கள்ட்டையும் தாவேக்கா கட்சிக்கிட்டையும் தான் அது வேணுமே தவிர ரஜினிகாந்த் கிட்ட இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால இதுக்கப்புறமாவது ஆதவ அர்ஜுனா வந்து கண்டிப்பா இந்த அதுக்கடுத்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து ஒரு பதிவு வரும், ஆதவ அர்ஜுனா வந்து இதுக்கு ரிப்ளை பண்ணிட்டாரு, இல்லைன்னா ஒரு பேச்சு கொடுத்துட்டாரு, ஒரு பேட்டி கொடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி. நான் வந்து அப்படி பேசல, நான் வந்து இப்படி பேசல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ரசிகன் நான் சின்ன வயசுல இருந்து ரஜினி படம் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டிட்டு நான் வந்து அப்பெல்லாம் பேசல, இது யார் மனசையாவது புண்படி இருந்தா
யார் மனசை புண்படுத்த போது? ரஜினிகாந்த் மனசே புண்படுத்திருச்சு, அப்புறம் யார் மனசையாவது புண்படுத்தியிருந்தா அதுக்கு வந்து நான் வருந்திக்கிறேன், இதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காம நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு உருட்டுவாங்க. ஆனால் இதுக்கான எதிரொலி வந்து, இதற்கான எதிர்வினை வந்து கண்டிப்பாக இந்த தேர்தலில் ரஜினி ரசிகர்கள் வச்சு செய்ய போறாங்க அப்படின்றதுக்கு ஆதவ அர்ஜுனா பிள்ளையார் சொல்லி போட்டாரு. இதை யாராலுமே தடுக்க முடியாது, நிறுத்த முடியாது அப்படின்றதுதான் இதற்கு வந்து ஒரு சான்றா இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஆதவ அர்ஜுனால தொடர்ந்து இந்த சர்ச்சையான பேச்சு, இது வந்து விஜய் வேடிக்கை பார்க்கறது, விஜய் ரசிக்கிறதும் வந்து இது வந்து ஒரு புதிய அரசியல் ட்ரெண்டா இருக்கு. ஸோ இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். நன்றி.